அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற 7ஆம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தியானது பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி பிறகு இந்த மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படிப்பட்டதாக இருக்கும், அதேபோல் குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்திங்கன்னா எப்படி காணப்பட போகிறது, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கிரக நிலைகளானது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, ராசியில் செவ்வாயும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, அயனசயன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகளானது உள்ளது. இதனுடைய அடிப்படையில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையுடன் நிதானமாக விடாமுயற்சியுடன் பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என நினைப்பவர்கள். இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் புதன், தைரிய அதிபதி சூரியன் ஆகியோருடன் பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்தில் இருக்கின்றார்கள். இதனால எதிர்பார்த்த பணமானது உங்களுக்கு கிடைக்குங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறாரே, அதனால தொழில் ஸ்தானத்தை ராகு அலங்கரிக்கின்ற நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் இப்பொழுது வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். திடீர் செலவுகளானது உங்களுக்கு ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகளும் ஏற்படும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும். தொழில் வியாபாரங்கள் நிதானமாக நடக்கும். கடன் விவகாரங்களில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது. தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாகவே உங்களுக்கு நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியும் இருக்கும். அதே போல் உழைப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் இல்லாமலும் போகலாம். குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது உண்டாகலாங்க. வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சொத்து விவகாரங்களில் கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையில் பார்த்தீங்கன்னா இடைவெளியானது குறையும். பிள்ளைகளுடைய நலனில் கவனத்தை செலுத்துவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாம். அதே போல பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகளானது உண்டாகுங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளும் நடக்கும். கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளானது ஏற்படலாங்க. வெளி வட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. அதேபோல் ஆயுதங்கள், நெருப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கையாளும் பொழுது வாகனங்களில் செல்லும் போதும் பார்த்தீங்கன்னா கவனங்களானது தேவைப்படுகிறது. அதேபோல் அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. திட்டமிட்டபடி காரியங்களை பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். பணவரவுகள் தாமதப்பட்டாலுமே கையில் இருப்பானது இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாகவே பார்த்தீங்கன்னா நடக்குங்க. மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்களும் உண்டாகும். உழைப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மேலுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக இருக்குங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வேலை தொடர்பாக பயணங்கள் இனிமையாகவும் பயனுள்ளதாகவும் அமையும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்கும். அதேபோல் குடும்பத்துடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள். மாணவர்களுடைய படிப்பில் கவனங்களானது தேவை. அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் எதிரிகளினுடைய தடைகளானது பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகளும் உள்ளது. பணியிடத்தில் வேலை பளுவும் குடும்ப பொறுப்புகளானது கவலை தரக்கூடியதாகவும் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட இப்பொழுது உங்களுக்கு லாபங்கள் குறைவாகவே இருக்கும். கடினமான நேரத்தில் நண்பர்களினுடைய ஆதரவு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்குங்க. இந்த ஒரு காலகட்டங்களானது சிலருக்கு எலும்பு, வயிறு தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்படலாம்.
உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் விஷயத்தில் துணையினுடைய புரிதல் சிறப்பாக வந்து இருக்கு. அன்பானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரித்து காணப்படும். திருமண வாழ்க்கையில் துணையினுடைய எண்ணங்களை மதித்து நடக்கவும் மதித்து நடப்பதன் மூலமாக உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயமாக வந்து முடியும். மேலுமே உங்களுக்கு நிதி நிலைகளானது சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தவும் வருமானம் பெருக போராடுவீர்கள். நிதி சவால்களை எதிர்கொள்ள திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற பல பெரிய வாய்ப்புகளை வந்து பெறுவீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் திடீரென்று பல பெரிய பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சுமக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் மற்றும் இலக்குகளை நிறைவேற்ற நேரங்கள் போதாமல் போகலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி முதல் பாதியை விட சில விஷயங்களில் நன்மைகளை தருவதாக வந்து இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணம் மற்றும் நிதி நிலைமை மிகவும் நன்றாக இருக்கும். அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படாது. அதேபோல் இந்த நேரங்களில் உங்களுடைய வேலைகள் தொடர்பான பொறுப்புகளை மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்தையும் சிறந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கவனித்துக் கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல்நிலைகள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அதேபோல் அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே மாறவும் தொடங்கும். மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். நீங்கள் அமைதியாக இருக்கும் வரை உறவுகளில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. நீங்கள் விரும்பும் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நுழையலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் உறவில் தீவிரங்களும் இருக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் தீவிரமான மாற்றங்களை செய்ய நீங்கள் முயற்சிப்பீர்கள். இருப்பினுமே இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்களானது வந்து கிடைக்கும். அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பெறுவதற்கு குறுக்கு வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றக்கூடாது. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் வேலையில் இருப்பவர்கள் தங்களுடைய பணியிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக உங்களுடைய வேலையை வந்து மற்றவர்களுக்கு விட்டு விடாதீர்கள். உங்களால் முடிந்ததை வந்து செய்ய முயற்சிக்கவும். இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளையும் அவமானங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளில் சிறிது கவனங்கள் செலுத்த வேண்டும். இந்த நேரத்தில் சில தவறான புரிதல்களால் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது நிலவும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். பயன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வங்கிகளில் சேமிப்புகளானது உங்களுக்கு உயரும். விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீர்கள். அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தெய்வ காரியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தை வந்து செலுத்துவார்கள். பெற்றோரினுடைய உடல்நிலையானது சீராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் உறவினர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இப்பொழுது உயரலாம். நிலம் வீடு சம்பந்தமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது கை கொடுங்க. பெண்களால் அனுகூலங்களானது ஏற்படும். புதிய வேலைகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும். அதேபோல் வியாபாரங்கள் சிறப்பாகவே உங்களுக்கு நடைபெறும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். மாணவர்களுடைய கல்வியில் தேர்ச்சி அடைவார்கள். தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா வசமாக்கும். நுதன கவர்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தெரியுங்க. அனைவருமே உங்களுடைய வழிக்கு வருவார்கள். எதையும் நீங்கள் தைரியத்துடன் வந்து இப்பொழுது செயல்படுத்துவீர்கள். மேலும் மேலும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் வந்து சனி பார்ப்பதனால உங்களுக்கு திடீர் செலவுகளானது ஏற்படும். சிலருக்கு மருத்துவ செலவுகளாக கூட ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரங்கள் நிதானமாக தான் நடக்கும். அதேபோல் கடன் விவகாரங்களில் கவனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுகிறது. தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்ய வேண்டியும் இருக்கும். மேலும் பரிகாரமாக புதன்கிழமை தோறுமே பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து விளக்குகளை ஏற்றி வர வேண்டும். இப்படி செய்து வரும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைகூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.